குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், எப்படியும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருக்கும். இந்த ஈரான், இந்த யூஎஸ்ஏ, இஸ்ரேல் இந்த ரீசன் காரணமாக கண்டிப்பாக கேப் டவுன் தான் ஆக போகுது. அப்படி கேப் டவுன் ஆனால் ஆப்ஷன் பையர் நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். குளோபல் டென்ஷன்னாவே அது ஒரே தலைவலி பிடிச்சது தான். வார் ஃபியர் வேறு ஆகிப்போச்சு. அப்போ வார் ஃபியர் வந்தால் என்ன ஆகும்? க்ரூட் ஆயில் ஸ்பைக் ஆகும், குளோபல் மார்க்கெட்டெல்லாம் ஒரு பேனிக் நிலைமைக்கு போயிடும். அப்போ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி, அந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணோன்னா, நாளைக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா அது பெரிய கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். அப்போது ரீட்டைல் ஆப்ஷன் பையர்ஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணலாம் மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். அதாவது மார்க்கெட் நமக்கு கண்ட்ரோல் ஆகாது, கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் நமக்கு கண்ட்ரோல் ஆகாது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த ரிஸ்க்கை மட்டும் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். கேப் டவுன் நடக்குது, நாளைக்கு ஒரு ஹெவி பேனிக் செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கேப் டவுன் நடக்கும். இந்த இம்ப்ளீட் வெலாட்டிலிட்டி விக்ஸு அது ஸ்பைக் ஆக தான் போகுது. அப்போ ப்ரீமியம் ஆல்ரெடி இன்ஃப்ளேட்டட் ஆகிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த மணியெல்லாம் கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்க போகுது. அப்போ ஃபஸ்ட்டு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த 15லேருந்து அந்த 30 நிமிஷம் ஃபேக்கான மொமெண்டம், ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகப்படியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அந்த 15லேருந்து 30 நிமிஷத்துக்கு. அப்போ ஆப்ஷன் பையர் பிக்கெஸ்ட் எனிமி எங்கன்னா அந்த விக்ஸு கிராஷு அண்ட் ராங் டைரெக்ஷன். இது 2 தான் நாளைக்கு அதிகப்படியாக ஆப்ஷன் பையரை லாஸஸ் பண்ணக்கூடிய காரணி நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டில் ஒரு 30 நிமிஷம் இல்லை 1 ஹவர் மார்க்கெட் கண்டபடி ஏறிக்கிட்டும் இறங்கிட்டும் இருக்கும். அப்போது ஃபேக்கான மூமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக ட்ராப்பில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையர்ஸ் நாளைக்கு ட்ரேட் பண்ணால் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, உடனே போய் ஒரு புட் சைடில் போய் ஒரு காலை வாங்கிடக்கூடாது, ஒரு பிஇ சைடில் போய் காலை வாங்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, பிஇயை வாங்கிட்டாலும் அதில் உங்களோட ஃபுல் கேபிட்டலை டெப்ளாய் பண்ணக்கூடாது. எல்லாம் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா 1 லட்சத்துக்கும் போய் காலை புட் சைடில் வாங்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒருவேளை லாஸஸ் வந்துடுச்சுன்னா அகைன் சைமல்டேனியஸாக அகைன் அண்ட் அகைன் ரிவெஞ்ச் ட்ரேடு எடுக்கவே கூடாது. வார்னாவே மார்க்கெட் கண்டிப்பாக கிராஷ் ஆக தான் செய்யும். நம்ம தான் அந்த நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். அசம்ஸில் கண்டிப்பாக நாளைக்கு ட்ரேடெல்லாம் பண்ணாதீங்க. இப்படி தான் ஆகும், மார்க்கெட் கண்டிப்பாக கீழே நல்லா தான் போகும், இன்னும் இறங்கும் அப்படின்ற மாதிரி அசம்ஷனில் ட்ரேட் எடுக்கிறத நாளைக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால். அப்போது சேஃபாக எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டால், கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 30 நிமிஷத்துக்கு நோ ட்ரேடே பண்ணக்கூடாது. அந்த 9:15 அட்லீஸ்ட் ஒரு 10 மணி வரையும் ஜஸ்ட்டு மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன பண்ணுது மார்க்கெட்டு? இந்த இவ்வளோ பெரிய நியூஸ் வந்திருக்கு, வார் நியூஸ் வந்திருக்கு, 2 நாள் லீவு வேறு மார்க்கெட்டில். இந்த இம்பேக்ட் எப்படி நடக்குதுன்னு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்களேன். 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கண்டிப்பாக அந்த 1 ஹவருக்குள்ளே ஒரு பெரிய ஹையை கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம், மிகப்பெரிய லோவை கண்டிப்பாக மார்க் பண்ணிவிட்டு போயிருக்கும். அப்போது அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் அடுத்த 10லேருந்து 3:30 வரையும் என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓஐ சார்ட்டையும் செக் பண்ணிவிட்டு வால்யத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு நான் எப்போவுமே இந்த மணியை தான் சொல்லுவேன். பட் நாளைக்கு நம்ம ஏடிஎம் எல்லாம் ட்ரை பண்ணலாம், அட் த மணியெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது. அப்போது அட் த மணி ஸ்பைக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓடிஎம்மும் ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஓகேங்களா? நான் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன், அட் த மணியும் ஓடிஎம்மும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மார்க்கெட்டில் நியூஸஸ் இருக்குது, வயலண்ட் மூமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் நான் இன்றைக்கி மட்டும் நாளைக்கு மட்டும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி எடுக்கலாம். பட் இந்த ரிஸ்க்கும் தெரிஞ்சுக்கணும்.
கண்டிப்பாக உங்களுக்கு அகைன்ஸ்ட் த மார்க்கெட்டாக இருந்தால் உங்களோட அந்த ஏடிஎம்மும் சரி ஓடிஎம்மும் சரி காலி ஆகிடும், டோட்டலாக லாஸ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நாளைக்கு மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அப்போ மார்க்கெட் டவுனில் தான் இருக்கும். ஒரு வேளை ஒரு ரெக்கவரி வந்துடுச்சு, நீங்கள் அங்கே போய் புட் சைடில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்போ உங்கள் டோட்டலாக உங்கள் ப்ரீமியம் லாஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நல்லா தெளிவாக ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க. கண்டிப்பாக ஒரு லாஜிக்கோடு வாங்க. கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட்லலாம் ப்ராஃபிட் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஷார்ப்பான கேப் டவுன் தான் இருக்க போகுது. உடனே அதிகப்படியாக நான் ரொம்ப வாட்டி பார்த்தது என்ன தெரியுங்களா, ஒரு ஷார்ப்பான கேப் டவுன் வரும், மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும்போது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும், பவுன்ஸ் ஆகும், இம்மிடியட்டாக பவுன்ஸ் ஆகும். அப்போ அந்த 9:15லேருந்து 9:30 வரையும் ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து இறங்கும். ஸோ அவன் அந்த ஓப்பன் ஆன கேப் டவுனை 9:15லேருந்து 9:30க்குள்ளே ஒரு பவுன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் மார்க்கெட்டு எங்கே ட்ரேட் ஆகும்னா அந்த பவுன்ஸ் நடந்த ஏரியாவுக்கும் டாப்புக்கும் அந்த பாட்டத்துக்கும் பிட்வீன் அந்த லைன்லேயே தான் ட்ரேட் ஆகும். இப்படி தான் நாளைக்கு அதிகப்படியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா வார் இப்போது எனக்கு தெரிஞ்சு வாரோட எண்டுக்கே வந்துட்டோம். அவர் செத்துட்டார் அப்படின்ற நியூஸஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க பையனே இப்போ அடுத்த அதிகாரியாக அந்த ஈரானுக்கு அதிபராக மாறுற மாதிரியெல்லாம் வந்துடுச்சு நியூஸு. ஸோ அப்போ அந்த வார் எண்டு. ஸோ இனிமேல் இது மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும். ஒருவேளை நல்ல கேப் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங் பவுன்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம பிளைண்டாக பிஇ சைடெல்லாம் போயிடக்கூடாது. ஒரு ஷார்ட் கவரிங் ரேலின்னா மார்க்கெட்லேயே பவர்ஃபுல்லான ரேலி எதிரானா ஷார்ட் கவரிங் ரேலி தான். அதில் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ கரெக்டான நேரத்தில் மார்க்கெட்டில் அந்த புல் பேக் அப்படின்னு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். புல் பேக் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பார்த்து அந்த இடத்துல உங்களோட ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பிஇ சைடில். கண்டிப்பாக கன்சர்வேஷன் ட்ரேடர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறது என்னை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லது. டெக்னிக்கல் அதிகமாக தெரிஞ்சவங்க, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க, சைக்காலஜி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் இருக்கும்போது மார்க்கெட்டில் அனுபவம் இருக்கவங்க ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் புதுசாக இருந்தால், உங்களுக்கு அனுபவமே கம்மியாகவும் இருந்தால், மார்க்கெட்டில் நாளைக்கு மார்க்கெட் இறங்க தான் போகுது, புட் சைடில் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்லாம் பிளைண்டாக போய் மாட்டிக்காதீங்க. மார்க்கெட்டில் ரிவர்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் அந்த வார் கண்டினியூ ஆகலை. அந்த வார் எண்ட் ஆகிடுச்சு, சனிக்கிழமையோடு முடிச்சிட்டாங்க. அதனால் பெரிய லெவலில் இம்பேக்ட் டவுன் சைடில் நடக்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டபுள் மைண்டாகவே இருக்குது. அதனால் ட்ராப் ஏதாவது வந்துடுச்சுன்னா அந்த ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. இதுதான் நான் இது சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இந்த ஆடியோவை உடனே நான் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கிள் அதை பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்ட்ராங்கிள் நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும் தான். ஆனால் அதை முழு நேரமும், அதாவது டைம் டியூரேஷன் எடுத்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 1 hourக்குள்ளே ஸ்ட்ராங்கிள்லாம் பண்ணலாம். ஸ்ட்ராங்கிள்லாம் பண்ணால் கரெக்டான அட் த மணி காலையும் அட் த மணி புட்டையும் பை பண்ணணும். ஓகேங்களா? ஸ்கேல்பர்ஸ் மாதிரி குயிக்காக 15 minutes 1/2 hourக்குள்ளே எந்த சைடில் ப்ராஃபிட் வருதோ ரெண்டுத்தையும் அட்டம் டைமில் க்ளோஸ் பண்ணிடணும். இது ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகம். ஏன்னா விக்ஸு கண்டிப்பாக க்ராஷ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிட்டு கண்டிப்பாக க்ராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புக்கு அதிகம். அதை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வரக்கூடிய அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். மினிமம் 15 நிமிஷம் போதுங்க இந்த ஸ்ட்ராங்கிள்லாம் ஆப்ஷன் பையர் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நாளைக்கு ஒரு சைடில் மார்க்கெட் கண்டிப்பாக பெரிய லெவலில் இழுத்துக்கிட்டு போகும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதனால் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லையா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிகினர், எனக்கு வேணாம், எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் நான் விட்டுடுறேன், அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்கை நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எமோஷன்
எமோஷனாக மைண்ட் செட் இருக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டை ஸ்கிப் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லது. எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஆனால் என்னால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலனா நீங்கள் கூட நாளைக்கு ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நியூஸ் பேஸ்டு வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஒரு கரெக்டாக இருக்காது. இது நான் அனுபவத்தால் சொல்கிறேன். ஒரு நியூஸ் ஃப்ளோ இருக்கும்போது மார்க்கெட்டில் 100 பாயிண்ட் ஏறும், அப்படியே 200 பாயிண்ட் இறங்கிடும், மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் ஏறும். அதாவது எல்லா பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிற மாதிரியே ட்ரேட் ஆகும். இது ரொம்ப வாட்டி நடந்திருக்கு. ஸோ நியூஸ் பேஸ்டு வெலாட்டிலிட்டியை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட இந்த நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணலாம். நல்ல அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் பல தடவை ட்ரேட் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். எனக்கு எமோஷன் சைக்காலஜியெல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் டைரெக்ஷனில் தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட்டை சேஸ் பண்ணணுன்ற ஐடியாலாம் டோட்டலாக விட்டுருங்க. நாளைக்கு சேஸ் பண்ணியெல்லாம் ட்ரேட் எடுக்காதீங்க. அது நமக்கு பேக் ஃபயர் ஆகிடும். நம்ம ப்ராஃபிட் வேணும், அதுதான் ஒரு ஆப்ஷன் பையரோட எல்லாருடைய ட்ரேடரோட முக்கிய ஏமும் இன்வெஸ்டரோட ஏமும். நமக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும், ஓகேங்களா? நமக்கு டியூஸ்டே லீவு, ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்போ ட்ரேடிங். அப்போது இந்த மைண்ட் செட் இருக்கவங்க அவாய்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க ட்ரேட் பண்ணுங்கள். அதையும் ஸ்கேல்பர்ஸ் மாதிரி குயிக்காக ப்ராஃபிட் வந்தால் வெளியே வந்துடுங்க. ஹோல்டெல்லாம் பண்ணி கண்டிப்பாக இருக்கிற ப்ராஃபிட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா மார்க்கெட் எய்தர் எந்த பக்கம் வேணாலும் சடார்னு ஏறலாம் இறங்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட்ன்றது ரெண்டாவது பட்சம்தான். ஆனால் அந்த கேபிட்டலை சேவ் பண்ணுன்றது தான் மிகப்பெரிய ப்ராஃபிட். இந்த கேபிட்டல் சேவ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் அகைன் அண்ட் அகைன் டெய்லியும் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு நாள் கூத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற கேபிட்டல்லாம் விட்டுறக்கூடாது. விட்டுட்டால் அது வந்து ட்ரேடிங்க்கான அந்த லாஜிக்லேயே உதைக்கும். டெய்லியும் லாஸ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். அப்போது ஏதோ மார்க்கெட்டில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். அதில் நம்ம ஏடாகூடமாக மாட்டிப்போம். லாஸஸ் வர்றது ஒரு இயல்பான ஒரு நிகழ்ச்சி தான். அதுக்குன்னு 20 நாள் ட்ரேட் நடக்குன்னா 20 நாளும் லாஸ் பண்ணிக்கிட்டா இருக்கணும். அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணால் அது வேஸ்ட்டு. ஸோ முதல்ல கேபிட்டல் சேவ் வேணும், அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்டை திங்க் பண்ணணும். அப்போது கேபிட்டல் சேவ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்லேருந்து அவாய்ட் ஆகிறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், என்கிட்ட அந்த தைரியம் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸ்கேல்பர்ஸ் மாதிரி ப்ராஃபிட்டில் டக்குன்னு பிடிச்சி வெளியே வந்துடுங்க. இதுதான் நாளைக்கு இன்ட்ராடே டைமில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை தான் நான் உங்களுக்கு இந்த ஆடியோவில் பதிவு பண்ணுறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வேணும். அதாவது மேக்ஸிமம் ஒரு ட்ரேடு இல்லைனா 3 ட்ரேட் மட்டும் எடுங்க. 1% இல்லைனா 2% உங்கள் கேபிட்டலில் இருந்து மணியை யூஸ் பண்ணுங்கள். நோ ஓவர் நைட் பொசிஷன், அதுதான் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணுற அந்த பிஸ்னஸை நாளைக்கு பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொசிஷன் சைஸிங் ரொம்ப முக்கியம். ஒரு கால் எடுத்துட்டிங்க, ஒரு காலில் எடுத்துகிட்டு அது லாஸஸில் இருக்குது, மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஹோப் ட்ரேடை எடுத்து மறுபடியும் அந்த இடத்துல போய் பொசிஷன் ரீசைசிங் பண்ணாதீங்க. இன்னும் அதிகப்படியாக வாங்காதீங்க. அது இன்னும் அதிகப்படியான லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? இதுதான் நாளைக்கு இன்ட்ராடே டைமில் ஆப்ஷன் பையராக நம்மலாம் இருக்கிறதுனால உங்களை ஒரு அலர்ட் பண்ணுறது என்னுடைய ஒரு கடமை. அதனால் நான் அலர்ட் பண்ணுறேன். ரிஸ்க்கு உங்களோட இது இல்லை, நான் கேபிட்டலை ப்ரொடெக்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் பார்க்கலாம். என்ன கேட்குறீங்களா? நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு பயம்லாம் இல்லை. நான் இது மாதிரி பல இதுவை பார்த்துட்டேன் 11 வருஷத்தில். அதனால் நான் ட்ரேட் பண்ணுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.